px அப்படின்னா என்ன பண்ணுவோம் ஆதி? அண்ணா கிரியேட் பண்ணணும், ஒரு ஆப் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிட்டு ஆப் கிரியேட் பண்ணிட்டு அந்த மாடல் நோட்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். எப்பா அந்த லெஃப்ட் ஷோல்டர் வரைக்கும் கொஞ்சம் ஹார்ட் கிட்ட வருது ரெடி. அப்பா யாரா கரெக்டா ஆன்சர் தெரிஞ்சவங்க சொல்லுங்கப்பா. npx என்ன பண்ணும்? அதனுடைய எக்ஸ்பான்ஷன் என்னது? நோட் பேக்கேஜ் எக்ஸிக்யூட்டர். நோட் பேக்கேஜ் எக்ஸிக்யூட்டர் அப்படின்னா எக்ஸிக்யூட்டர் என்ன பண்ணும்? அது ஒன் டைம் எக்ஸிக்யூஷனுக்கு மட்டும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன் டைம் மட்டும் அது வேலையை காமிச்சிட்டு போயிடும். npm அப்படின்றது என்னது? நோட் பேக்கேஜ் மேனேஜர். ஓகே, அது பெர்மனண்டா பேக்கேஜஸ்லாம் உள்ள இன்ஸ்டால் பண்ணி அப்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பர்மனண்டா நம்ம அப்ளிகேஷனுக்கு த்ரூ அவுட் அப்ளிகேஷன் நமக்கு தேவை அப்படின்றதால நம்மளுடைய package.jsonல ஸ்டோர் பண்ணிப்போம். ஸோ ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா நோட் மாடியூல்ஸ் அப்படின்னா நம்ம இதுக்கு மேலே எல்லாமே கமெண்ட் லைன் மூலயமா தான் ரன் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து எல்லாமே மாடியூல்ஸாக தான் நம்ம ஒர்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த வேற ஒருத்தவங்க பேக்கேஜ் தேர்ட் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய அப்ளிகேஷன்ஸோட விஷயத்தெல்லாம் நம்ம வாங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா npm இன்ஸ்டால், அதுக்கப்புறம் அவங்களுடைய பேக்கேஜ் நேம் அதை கொடுக்கும். இது கொடுத்த உடனே அது என்ன நடக்கும் அப்படின்னா package.jsonல போய் ஸ்டோர் ஆகும். தென் நோட் மாடியூல்ஸோட அந்த கம்ப்ளீட் ஃபோல்டர் போய் ஒர்க் ஆகும். ஓகேவா? நோட் மாடியூல்ஸ் இல்லாம நம்ம ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகுமான்னு கேட்டா ரன் ஆகாது. ஓகேங்களா? இது எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த கிட் இக்னோர்ல நோட் மாடியூல்ஸே இருக்காது, அப்படியே தான் டெப்ளாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. டெப்ளாய்மெண்ட்ன்றது வேற, ப்ராசஸ் பண்றதுன்றது வேற. கோடை நான் அங்கே போட்டுடுவேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு package.jsonல எல்லா ஃபோல்டரோடைய நேமும் இருக்கும், பேக்கேஜோடைய நேமும் இருக்கும். நான் திரும்ப ரிட்ரீவ் பண்றதுக்கு npm ஸ்பேஸ் என்ன கொடுக்கணும்? கொடுக்கணும் சார். அப்படி நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அகைன் அது ஃப்ரம் த ஸ்கிராட்ச் இருந்து நோட் மாடியூல்ஸ் நமக்கு ரெடி பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? நீங்க நோட் மாடியூல்ஸை டெலீட் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பப்ளிக் ஃபோல்டர் ஒன்று பார்த்தோம். அந்த ஃபோல்டர்ல தான் index.html அப்படின்ற ஒரு ஃபைல் இருந்துச்சு. அதில் தான் நமக்கு தேவையான இந்த ரியாக்ட் ஆப்பு, இந்த லோகோலாம் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் அது இருக்கும். ஸோ அதுலேயே நமக்கு பாடி டேக்ல div id ரூட்னு இருக்கும். அந்த ஐடி ரூட்டை வச்சு தான் சோர்ஸ் ஃபோல்டர், அந்த ஃபோல்டர்ல index.jsல ரியாக்ட் டாமை வச்சு ரூட் எலமெண்ட்டை கிரியேட் பண்ணுவாங்க. ரூட் எலமெண்ட் பப்ளிக்ல இருக்கு, அதை வச்சு எடுத்துட்டு வந்து வச்சுட்டு ரூட் எலமெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு நம்ம இதுக்கு மேல கிரியேட் பண்ற எல்லா அப்ளிகேஷன்ஸ் ஃபைல்ஸையுமே இது கூட அப்பெண்ட் பண்ணி விடுவாங்க. அப்பெண்ட்னா மேல கிடையாது, ஒன்னொன்னா கீழே போயிட்டே இருக்கும். ஓகேவா? இது வரைக்கும் இதை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப இதுல தேவையில்லாத ஆணிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். இப்போதைக்கு உங்களுக்கு இது தேவையில்லை, அதனால இதை எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிடுறேன், டெலீட் பண்ணியாச்சு. ரன் ஆகுது. இப்போ இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ஏதோ எரர் இருக்கா, எதுவும் இல்லை. சரி, இங்க இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி நான் பார்க்கும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷன் வரும்போது எல்லாமே காம்போனண்டா போயிடும்பா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். காம்போனண்ட் அப்படின்னா என்னன்னா ஒரு வீடு கட்டுற மாதிரி தான், ஒரு பில்டிங் பிளாக்கை எழுப்புறதுக்கு ஃபர்ஸ்ட் இது ஒரு 10 காம்பனன்ட் தனியா இருக்கும், இதுக்கு தனியா ஒரு 10 காம்பனன்ட் தனியா இருக்கும், இதுக்கு தனியா 10 காம்பனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எப்ப அது எல்லாமே ஒரு இடமா வேணும் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணோம்னா இது மூணுத்தையும் வந்து ஒன் பை ஒன்னா எதுக்கு அப்புறம் எது வேணும் அப்படின்ற மாதிரி வச்சுக்க வேண்டியதான். எக்ஸாம்பிள், நம்ம அந்த ஒரு index.html ஃபைலை வந்து கிரியேட் பண்றதுக்கு என்னென்னலாம் ரெடி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். பெயிண்ட் இப்படி எடுத்துக்கிறேன். index.html ஹெட்டர் காம்பனன்ட் ஒன்று ரெடி பண்ணுவோம், பேனர் ஒன்று ரெடி பண்ணுவோம், சர்வீசஸ், கான்டாக்ட்,
இப்படின்னு ரெடி பண்ணும். ஸோ இத்தனை ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிட்டு index.html பண்ணா இந்த மாதிரி வரும். ஸோ இன்னொரு மல்டி பேஜுக்கு வந்து இப்போ நான் services.html அப்படி நான் இதை தான் அன்னைக்கு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப இதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுல காமனா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்ப இதுல நமக்கு எது காமனா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹெட்டர் ஃபுட்டர் காமனா இருக்கும். நாளைக்கு இன்னொரு பேஜ் about.html அப்படின்னு வச்சுக்கோங்க. about மட்டும் இருக்குமா? இப்படி இருக்கும். ஓகே, இதுல மூணுத்துலயுமே நமக்கு காமன் பாத்தீங்கன்னா ஹெட்டர் ஃபுட்டர். ஓகேங்களா? இந்த ரியாக்ட் ஜேஎஸ்ல என்ன பண்ணும் அப்படின்னா நீ எழுதணுக்கூடிய திரும்ப 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 எழுதிட்டு கிடக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? அதுக்கு பதிலா என்ன செய்யலாம் அப்படின்னா காம்பனண்டா பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. எப்படி காம்பனண்டா பிரிக்கிறது அப்படின்னா நம்ம ரியாக்ட்ல ரெண்டு விதமான காம்பனண்ட் இருக்கு. ஒன்னு கிளாஸ் காம்பனண்ட்னு சொல்லுவாங்க. அது அவ்வளவுதான், அது அழிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஒரு 2 பேட்ச் முன்னாடி வரைக்கும் அதெல்லாம் இருந்துச்சு. இப்ப முழுக்க நீங்க யூஸ் பண்றது 19th வெர்ஷன் தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஆமா, 19th வெர்ஷன். 18th 16th வெர்ஷன் தான். ஆமா, அதுல இருந்தே ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் அப்படின்னு ஒண்ணு வந்தாச்சு. ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்க்கு எக்ஸாம்பிள் என்னன்னா இதுதான் ஃபங்க்ஷனல் காம்பனண்ட். ஓகேவா? இதை வந்து ஆரோ ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, போட்டு போடுறதுக்கு முன்னாடி சிம்பிளா ஒன்று சொல்றேன். இப்ப நம்ம பார்க்க போறது ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு ஒண்ணு நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? இதனுடைய சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா எப்பயும் எழுதுற மாதிரி தான். ஃபங்க்ஷன் நம்ம எப்படி எழுதுவோம்? ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஃபங்க்ஷனுடைய நேம். ஓகே, இப்படிதான் ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டை எழுதுவோம். ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இதனுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பவுமே கேப்ஸா தான் இருக்கும். அது ஏன் எதுக்கு அப்படின்னா போக சொல்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பயுமே கேப்ஸா தான் இருக்கும். ஓகேவா? இது நமக்கு என்ன விஷயத்த ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னா ஒரு வியூ ஃபைலை ரிட்டர்ன் பண்ண போகுது. வியூ ஃபைல்னா இந்த ஃபங்க்ஷன் எனக்கு கால்குலேஷன் பார்ட்னா ரிட்டர்ன் பண்ண போகுது, ஒரு வியூ ஃபைலை ரிட்டர்ன் பண்ண போகுது. எக்ஸாம்பிள் h1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனை நான் இப்ப கால் பண்ணனா எனக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த விஷயம் தான் ரிட்டர்ன். நார்மலா ரிட்டர்ன் அப்படின்றது ஓகே. இதுக்கப்புறம் நீங்க ஏதாவது ஒன்று எழுதுற ஒரு ஸ்பேன் டேக் போடுற அப்படின்னா ஸ்பேன் டேக் வருமானம் வராது. ரிட்டர்ன் இது கொடுத்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எந்த கோடும் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இதுதான் ஃபங்க்ஷனல் காம்பனண்ட். இதை எழுதிட்டு நான் என்ன செய்வேன் அப்படின்னா எல்லா காம்பனண்ட்டையும் எழுதிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்னுடைய ஒர்க்கிங் டைரக்டரியில நீங்க இந்த சோர்ஸ்ல எங்க வேணாலும் கால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் இது வந்து ஒரு வாட்ச் மாதிரி வச்சுக்கோங்க, இல்ல ஒரு ஐபோன் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த காம்பனண்ட்டை ஒரு ஐபோன். இதை நான் என்ன செஞ்சிருவேன் அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீல் ஒன்று குத்திடுவேன். ஓகேங்களா? இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஃபங்க்ஷனுடைய நேம் அப்படின்னு கொடுத்துருவோம். தட் மீன்ஸ் இந்த காம்பனண்ட்டை எக்ஸ்போர்ட் அப்படின்றது என்னன்னா நீங்க எங்க வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்றது தான் இந்த எக்ஸ்போர்ட். நீங்க இந்த எக்ஸ்போர்ட் யூஸ் பண்ணாம எந்த ஒரு காம்பனண்ட்டையுமே கிரியேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? அது என்னன்னா டிஃபால்ட் ஃபங்க்ஷன் நேம்னு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஒரு காம்பனண்ட் ஒரு பேஜ்ல நீங்க ஒரே ஒரு காம்பனண்ட் தான் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, மல்டிபிள் காம்பனண்ட்டை கிரியேட் பண்ணணும். ஃபங்க்ஷன் 1 இப்போ ஃபங்க்ஷன் 2 இப்படி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல எந்த விஷயத்த நான் கால் பண்ண போறேன், இதுவா இல்ல இதுவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எனக்கு இதை தான் நான் கால் பண்ண போறேன். அப்ப இதை நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இதை நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்க போறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்க போறேன். அதனாலதான் இந்த டிஃபால்ட்ன்றதை யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்போர்ட் அப்படின்றது என்ன மீனிங் அப்படின்னா எழுதின இந்த காம்பனண்ட்டை எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்பா அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்றதுதான். ஓகேங்களா? ஸோ எழுதிட்டு உங்களுடைய நேமை இங்க மென்ஷன் பண்ணிக்கணும். புரியுதா? How to write a functional component in React.js. புரிஞ்சிச்சா? யாருக்கா புரியுதுன்னு சொல்லுங்க. இப்போ எழுதி உங்களுக்கு அவுட்புட்டை ஷோ பண்றேன். ஓகே, இது வரைக்கும் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா index.jsல ஆப். ஓகேவா? இதுதான் பிரதான பேஜ்னு வச்சுக்கோ. அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல, அதுலயே நம்ம எழுதுவோம். ஸோ
ஸோ எழுதுனதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் எழுத போறேன். ஃபங்க்ஷன் ஆப் ஓகேவா, எழுதிட்டு ரிட்டர்ன் பண்றேன். h1 போட்டு குட் ஈவினிங் அப்படின்னு போட்டாச்சு. சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? சீனியர் பேட்ச் சொல்லாதீங்க, ஜூனியர் பேட்ச். அந்த எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஃபங்க்ஷன் அடிக்கடி நான் மறந்து போயிடுவேன், நீங்க எனக்கு சொல்லுங்க. எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் போட்டு இதை இங்க போடும். சரிங்களா, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எழுதியாச்சு. ஓகேங்களா, இது ஓகே. நாளைக்கு நான் அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுல அதிகமா கண்டென்ட் எழுதி இது பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் காம்பனண்ட்டை எழுதியாச்சு. இது எனக்கு எங்க வேணுமோ எப்படி யூஸ் பண்றது? எக்ஸ்போர்ட் அப்படின்றது இதை எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ index.jsல வேணும், அதை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இம்போர்ட் ஐட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, வெளிநாட்டுல இருந்து இறக்குனேன் அப்படின்ட்டு. ஸோ அவ்வளவுதான் இந்த ரெண்டுத்துக்குமான விளக்கம். ஓகேங்களா, எக்ஸ்போர்ட் அப்படின்றது ஒண்ணு, இம்போர்ட் அப்படின்றது. ஓகேவா, இம்போர்ட் பண்றேன் ஆப்பை எந்த இடத்துல இருந்து அப்படின்றத இங்க மென்ஷன் பண்ணும். ஓகேங்களா, இம்போர்ட் ஆப் ஃப்ரம் இந்த மாதிரி. ஓகே, நேத்து நான் ஒரு விஷயம் பண்ணும்போது என்ன செஞ்சிருப்பேன் அப்படின்னா இந்த ஒரு புள்ளி வச்சு ஒரு டாட் ஒரு பேக் ஸ்லாஷ்லாம் போட்டிருக்க மாட்டேன். ரீசன் என்னன்னா, நீங்க நோடு மாடியூல்ஸ்க்கு வந்து நீங்க அந்த மாதிரி ஒரு டாட் வச்சு நீங்க மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா, அதுவா டிஃபால்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இப்போ இட் இஸ் பேக்கேஜா இருந்துச்சுன்னா ஓகே, இது பேக்கேஜ்ல இருந்து வருது. இதோ பாருங்க, இந்த ரியாக்ட் டாம் நீங்க கேட்கலாம்னா ஒரு புள்ளி வச்சு ஸ்லாஷ் போட்டு ஆப்னு போட்டிருக்கீங்க. சோர்ஸ்ல இதே இடத்துல app.js இருக்கு. இப்ப ரியாக்ட்னு ஒண்ணு போட்டிருக்கு, அது எங்க இருக்கு அப்படின்னா அது இங்கலாம் இருக்காது, நோட் மாடியூல்ஸ் இருக்கும். அது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதுதான் அதுக்காக தான் இவ்வளோ பேக்கேஜஸ் இருக்கு. ஓகேவா, அது இன்டர்னலா ப்ராசஸ் பண்ணிக்கும். ஓகே, ஸோ உங்க இந்த ரெண்டுத்துக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கணும்னு நான் சொல்றேன். நம்ம எழுதுற ஃபைலுக்கு அதனுடைய எக்ஸாக்ட் லொகேஷன் நம்ம கொடுக்கணும். டாட் ஸ்லாஷ் போட்டு ஆப். ஓகேங்களா, இன்னும் ஃபோல்டரா வந்துகிட்டே இருக்கும் ஃபியூச்சர்ல. ஓகேங்களா, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இம்போர்ட் உங்களுடைய பேக்கேஜ் ஃபங்க்ஷன் நேம் ஃப்ரம் எந்த இடத்துல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுத்துரும். இப்போ நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹலோ கைஸ் குட் ஈவினிங் அப்படின்றது வந்தாச்சு. ஓகேங்களா, இப்படிதான் ஒரு காம்பனண்ட்டை எழுதுறோம். சரி, ஒரு காம்பனண்ட் எழுதிட்டீங்க. இப்போ ஹெட்டர் ஃபூட்டர் கீட்டர் ஏதோ சொல்லியிருந்தீங்க, அது எழுதுங்க அப்படின்னா அகைன் ஒரு காம்பனண்ட்டுக்கு ஒரு ஃபைல் எழுதும், header.js. ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் header ரிட்டர்ன் கண்டிப்பா ரிட்டர்ன் இருக்கணும். ஓகே, header அப்படின்னு எழுதியாச்சு. அகைன் சொல்றேன், இது இப்ப பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும், புலம்பு போடாதீங்க, அப்பப்போ பண்றத அப்பப்போ பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஹெட்டர்னு ஒரு காம்பனண்ட் எழுதிருக்கப்பா. இந்த காம்பனண்ட்டுக்கு முன்னாடி வர வைக்கணும், இல்ல பின்னாடி வர வைக்கணும், வாட் எவர். என்னன்னா இது வந்து நம்ம இப்ப என்ன கைட்டி மாற்ற மாதிரி ஆயிடுச்சு. காம்பனண்டா இது எங்க போட்டா எனக்கு என்ன, எங்க வேணுமோ போட்டுக்கலாம். இப்ப ஆப்னு இருக்கா, இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா அதே மாதிரி சொர்ணா அப்படின்ற மாதிரி கையில பச்சு ஊத்துற மாதிரி அவன் என்ன பண்ணியிருக்கானோ அதே மாதிரி நான் இங்க பண்றேன். இம்போர்ட் ஹெட்டர் ஃப்ரம் ஹெட்டர் இருக்கா. இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, எப்படி இந்த விஷயத்தை இங்க கால் பண்ணோம் அப்படின்னா செல்ஃப் க்ளோசிங் டேக் போட்டு எழுதணும். இது உள்ளார இப்படி ஆப்புக்கு அப்புறம் இப்படி ஹெட்டர் வந்துருச்சா. இல்லைன்னா எனக்கு இங்க தேவையில்லை, இங்க எங்க வேணாலும் எடுத்து போட்டுருவோம். இப்ப இந்த காம்பனண்ட்டை ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், உனக்கு எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த இடத்துல மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப நான் பண்ணதே தப்பு, index.jsல இந்த இம்போர்ட்லாம் பண்ணக்கூடாது. ஓகே, இதை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா app.jsல தான் எல்லாத்தையும் வச்சுக்கணும். app.jsல போயிட்டு இந்த இடத்துல கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கணும். இப்போ ஒரு இஷ்யூ அடிக்கும்,
அதுக்கு தான். ஓகே, இப்போ அங்கே கொடுத்த மாதிரியே இங்கேயும் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஏதோ ரெட் கலர்ல யாரும் அடிக்குது. ஓ மை காட். ஓகே, இது ஏதோ சொல்லுது adjacent JXX element must be wrapped in enclosing tag அப்படின்னு. ஓகேங்களா? இது படிச்சா இனிஷியலா உங்களுக்கு புரியாது. இதுக்கு முன்னாடி ஒர்க் ஆச்சுன்னா இங்க ஒர்க் ஆச்சு. என்ன சொல்ற, ஒர்க் ஆச்சா? செக் பண்ணுவோம். ஆமா, இங்க ஒர்க் ஆகுது. ஓகே, ஆனா இங்க ஒர்க் ஆகல. ஓகேங்களா? app.jsல நான் அதே மாதிரி இந்த ஹெட்டர் பேக்கேஜை இவங்க பண்ண மாதிரியே பண்றேன், ஆனா ஒர்க் அவுட் ஆகல. ஓகேவா? இந்த இடத்துல நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, React.js பொறுத்த மட்டில் ஓகேங்களா, எந்த ஒரு எலமெண்ட்டும் ஒரே ஒரு எலமெண்ட் இருக்கு. இப்போ ஒரு எலமெண்ட்னா என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ h1 டேக் மட்டும் தான் இருக்குப்பா. ஓகேங்களா? இந்த ஒரு எலமெண்ட் மட்டும் பேரண்டே இல்லாம இருக்கலாம். ஏன்னா இதுதான் பேரண்ட். சப்போஸ் நீங்க ஏதாவது ஒரு சைல்டு எலமெண்ட்டை கிரியேட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுக்குன்னு ஒரு பேரண்ட் இருக்கும். அது என்னன்னா பேரண்ட் அப்படின்னா, கண்டிப்பா இது ரெண்டுமே ஏதாவது ஒரு டிவுக்குள்ளாரையோ ஒரு செக்ஷனுக்குள்ளாரையோ இல்ல ஒரு React.jsல ஃப்ராக்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எரர் வந்துச்சு, வர வைக்கிறேன் அந்த எரரை. அப்படி இருந்தா தான் ஒர்க் அவுட் ஆகும். ஆனா இங்க என்னென்ன பேரண்ட் இருக்கு அப்படின்னா, ஹெட்டர் ஆப் சைல்டு. எதுக்கு சைல்டு அப்படின்னா இந்த React ஸ்ட்ரிக்ட் மோடுக்கு சைல்டு. இது என்ன React ஸ்ட்ரிக்ட் மோடு என்ன அப்படின்னா சொல்றேன். ஆனா என்ன சொல்ல வரேன்னா, இந்த ரெண்டு எலமெண்ட்டுக்கும் ப்ராப்பரா ஒருத்தவர் இருக்காரு, அதனால நமக்கு இது எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ என்ன செஞ்சிருக்கேன்னா, ஐயோ இங்க யூஸ் பண்ணக்கூடாது, ஒன்லி இது மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கணும், index.jsல app.js மட்டும்தான் பேசணும், மற்றது இந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இது ஒரு பேரண்டா இருக்கு, இது ஒரு பேரண்டா இருக்கு. இது ரெண்டுத்துக்குமே சேர்த்த மாதிரி ஒரு பேரண்ட் இல்லை. அதனால நமக்கு என்ன எரர் அடிக்குதுன்னா, adjacent JXX element அப்படின்னு ஒண்ணு இருக்கு. JavaScript XML அப்படின்னு சொல்லுவாங்க. JavaScript XML அது என்னன்னா அப்படின்னா, இதனுடைய விஷயம் என்ன அப்படின்னா, JavaScript HTML கூட கம்பைன் ஆயிட்டு ஒர்க் ஆகும். அததான் XML அப்படின்னு சொல்லுவாங்க, JXX அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்றதை சொல்லிடுறேன். ஸோ எக்ஸ்பென்ஷன் மட்டும் பார்த்துக்கோங்க, JavaScript XML அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ போய் திரும்ப இங்க போய் சண்டை போடுவோம். என்னன்னா, இது ரெண்டு எலமெண்ட்டும் எனக்கு ரன் ஆகணும்ப்பா. ஓகேவா? அதை குரூப் பை பண்றதுக்கு JXXல ஃப்ராக்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ரியாக்ட்ல ஃப்ராக்மெண்ட், அதாவது இந்த சிம்பிளை போட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ளார டாட் டாட்டா இருக்குல்ல, ஒன்னு ஹெட்டரு, இன்னொன்னு நம்ம எழுதுற காம்பனன்ட், நீ என்ன வேணாலும் இது ரெண்டுத்துக்குள்ளார கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த மாதிரி எரர் அடிக்கும் போது இப்படி எடுத்து போட்டுருணும். இப்ப இது ரெண்டுத்துக்குமே பேரண்ட் இருக்கா? ஆனா இங்க எதுவுமே இல்லையே அப்படின்னா, இது வந்து ஃப்ராக்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன், ஃப்ராக்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு React.js. ஓகேங்களா? சோ அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதனுடைய மெயின் வேல்யூ என்ன அப்படின்னா, சைல்டு எலமெண்டா எல்லாத்தையும் மாத்தி விட்டுச்சு அப்படின்னா, இது ரெண்டுத்துக்குமே பேரண்ட் இருக்காங்க. இப்ப அது எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆயிடுச்சா? இப்ப நீங்க இத நம்பலனா, இப்ப ஹலோ கைஸ் வந்து மேல இருக்கும், ஹெட்டர் வந்து கீழே இருக்கும். ஓகேங்களா? இப்படிதான் காம்பனண்ட்டை கிரியேட் பண்ணிருக்கேன். இப்ப நான் காப்பி பண்ணி போடுறேன். அகைன் இப்ப என்ன பேஜ் போடலாம், ஹெட்டரு footer.js அப்படின்னு போடுறேன். app.jsல import footer from அப்படின்னு கொடுத்துட்டாலே வந்து header அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இதை காம்பனண்டா எழுதுறதால எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் இன்னும் டிசைன்லாம் பண்ணலையா, அதை பண்ணி என்ன பண்ண போறோம், கான்செப்ட் புரியுதா? ஹெட்டர்
ஃபூட்டர், உங்களுக்கு இன்னும் அடிஷ்னலாக இன்னும் 2-3 பேஜ் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் எழுதிக்கிட்டே இருக்கலாம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் யூஸ் மட்டும் தான் பண்ண போகிறோம். ஆனால் இப்போ ஹெட்டர்னு இருக்குது, இதில் நம்ம நேம் பார்லாம் கிரியேட் பண்ண முடியுமா, H1 மட்டும்தான் வைக்க முடியுமா, நீ என்ன வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு செக்ஷன் ஒன்று போட்டேன், செக்ஷன் டிவ் ஒன்று போட்டு ரொம்ப நாளாக இருக்கு இது லோகோ. இதெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல அடி. பேச என்ன ஆதித்யன்? ஹலோ ஹலோ சொல்லுங்க. போமா? இல்ல இல்ல, சரி. ஏன்னா இங்க பூட் ஸ்டாப் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா? எனக்கு இன்னும் நிறைய பேர் ப்ராஜெக்டே கிரியேட் பண்ண வருத்தமா இருக்கு. நீ பூட் ஸ்டாப் ஏன் போய் டேர்வெண்ட் மெட்டீரியலைஸ் எல்லாத்தையும் போ. என்னடாடி ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் பிரிக்கிறது கத்துக்கும். ஓகே, கண்டிப்பா நீ என்ன கேட்குறியோ அதுக்கு ஆன்சர் இருக்கு. ஓகே, பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இப்போ இந்த இடத்துல நீங்க CSS அப்ளை பண்ணோம் அப்படின்னா index.jsல இந்த app.css லிங்க் பண்ணிக்க வேண்டியதான். இம்போர்ட். ஓகேவா? இதுக்கு நீங்க எக்ஸ்போர்ட்னா பண்ண மாட்டீங்க, இது ஒரு CSS ஃபைல், நீங்க அதை அப்படியே கால் பண்ணிக்க வேண்டியதான். app.css. ஓகே, பண்ணிட்டு உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ இப்படிதான் ஒர்க் ஆகும். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ இப்போதைக்கு டெம்பரரியா சொல்றேன். டிவுக்கு வந்து ஒரு ஐடி வச்சுக்கிட்டு ஒர்க் அவுட் ஆகும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நல்லா இருக்கலாம். ஓகே, அது ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகும். அதை காட்டுறதுக்கு தான் இப்போ இது பண்ணும். ஸோ உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த இதுலேயே பண்ணுங்கள். ஏன்னா லாஸ்ட் பேட்ச் கூட அதான் உங்களுடைய சீனியர் பேட்சுக்கெலாம் கூட இந்த மாதிரி பண்ண சொல்லலை. பட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சும்மா ஒரு பேஜ் மாதிரி போட்டு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை அவுட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் இமேஜ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது எரர் அடிக்கும். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், எல்லாருக்குமே சொல்லுவேன், ஒரு எலமெண்ட் ஒன்று இருக்குது அப்படின்னா அது க்ளோஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக க்ளோஸ் ஆகணும். இப்போ ஓப்பன் க்ளோஸ் டேக் இருக்குன்னா நம்ம பண்ணிடுவோம். இதுவே இந்த டேக் இருக்குன்னா நம்ம மேக்ஸிமம் பண்ண மாட்டோம். யோசிச்சு பாருங்க, பண்ணியிருக்க மாட்டீங்க. நான் சொல்லுவேன், இந்த இதுக்கு செல்ஃப் க்ளோஸ்னா செல்ஃப் க்ளோஸ் கண்டிப்பாக பண்ணணும். அப்படி இல்லைன்னா என்ன நடக்குதுன்னு எரர் அடிச்சு அப்படியே நிற்கும். கரெக்டு தானே? ஸோ ஏன்னா இங்கே வந்து க்ளோஸ் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ அதுக்கு என்ன தேவையோ அதை அப்படியே கொடுத்துருங்க. செல்ஃப் க்ளோஸ்னா கண்டிப்பாக செல்ஃப் க்ளோஸ் பண்ணிடுங்க. இல்லைனா நான் HTML யூஸ் பண்ணும்போது அது ஒர்க் அவுட் ஆகலை, கரெக்டாக இது பண்ணிடுச்சு அப்படின்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். HTML அப்படின்றது பியூர் DOM அப்படின்றதால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். நம்ம இங்கே யூஸ் பண்ணுறது விர்ச்சுவல் DOM அப்படின்றதால யூஸ் பண்ண. ஓகேவா? ஸோ இப்படி தான் காம்போனண்ட்டை கிரியேட் பண்ணணும். இப்படி இதுக்காக தான் எக்ஸ்போர்ட் அப்படின்ற கீ யூஸ் ஆகுது. ஓகேங்களா? கீவேர்டு இம்போர்ட் அப்படின்றது யூஸ் ஆகுது. இந்த index.jsல வளன்னு எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து போடணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்க app.jsல எல்லா ஃபைலையுமே எடுத்துன்னு வந்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நான் ரெடி பண்ணது ஜஸ்ட் ஒரு ஹெட்டர் அண்ட் ஃபூட்டரோடைய இமேஜ். ஓகேங்களா? நீங்க இமேஜை வச்சு இப்ப ப்ராசஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அந்த செக்ஷன் பிரிக்க, அந்த சர்வீஸ் செக்ஷன்லாம் இருக்கும்ல, 3 பாக்ஸ், அந்த மாதிரி டைம் இருந்தா எடுத்து வச்சு பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? இப்ப காம்பனன்ட் பிரிக்கிறது, உடைக்கிறது, ஐயோ ரெக்கார்ட்